விட்டமின் சியுடன் இறால் சாப்பிடுவது மரணத்திற்கு வழிவகுக்காது எனவும் இந்த 76,000 ரூபாவிற்கு உள்ள ஒரு புற்றுநோய் மருந்து 370 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்து முற்றிலும் தவறானது. நிழல் பாராளுமன்றம் என்பதனை 225 உறுப்பினர்களையும் சார்ந்து அமைக்கப்படுவது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். வணக்கம். கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் நாம் உண்மை கண்டறியும் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம். இந்த வாரம் எம்மால் மேற்கொள்ளப்பட்ட உண்மை கண்டறியும் ஆய்வுகளின் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட மக்களை திசை திருப்பும் மற்றும் போலியான தகவல்கள் தொடர்பில் அறிவிக்க நாம் இன்றும் ஆயத்தமாகியுள்ளோம். அந்த வகையில் முதலில் நாம் பார்க்க போவது என்னவென்றால், இறாலுடன் விட்டமின் சி சாப்பிடும் போது ஒரு பெண் உயிரிழந்ததாகவும் அது தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பெரும்பாலாக பகிரப்பட்டு வந்தது. இது குறித்து நாம் மேற்கொண்ட ஆய்வில் இறாலுடன் விட்டமின் சி உட்கொள்ளும் போது ஆர்சனிக் என்ற ஒரு தனிமம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமே அந்த பெண் உயிரிழந்ததாக அந்த தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது இது 1985 ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த கதையானது உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த 1985 ஆண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்விலும் விட்டமின் சியும், அதாவது இறால் கடல் உணவுகள் உட்கொள்ளும் போது உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்பான முழுமையான தகவல்கள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே இது முற்றிலும் மக்களை திசை திருப்பும் நோக்கில், அதாவது மக்களை அச்சத்திற்கு உட்படுத்தும் நோக்கில் பகிரப்பட்ட ஒரு தகவலாகவே பார்க்கப்பட்டது. மேலும் நிபுணர்களின், அதாவது வைத்திய நிபுணர்களின் கருத்தின்படி அதிகளவு விட்டமின் சி விட்டமின் சியுடன் இறால் சாப்பிடுவது மரணத்திற்கு வழிவகுக்காது எனவும் வைத்திய நிபுணர்களின் கருத்தின்படி இது தெளிவானது. மேலும் இது தொடர்பான முழுமையான ஆய்வு கட்டுரையை நீங்கள் எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் அதில் இது தொடர்பான முழுமையான ஆய்வு கட்டுரையை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து இலங்கையில் சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது இலங்கையில் பெரும்பாலாக பேசப்பட்ட ஒரு விடயம் கடந்த நாட்களில் நீங்களும் அதனை பார்த்திருப்பீர்கள். 76,000 ரூபாவிற்கு விற்கப்பட்ட புற்றுநோய் மருந்தானது தற்போது 370 ரூபாவிற்கு விற்கப்படுவதாகவும், இந்த மருந்தை கொள்வனவு செய்வதற்காக தமது வீடுகளை கூட அடமானம் வைத்து இந்த மருந்துகளை கொள்வனவு செய்ததாகவும் ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருந்தது. இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டே இந்த சமூக ஊடகங்களில் இந்த தகவல் பெரும்பாலாக பகிரப்பட்டு வந்திருந்தது. இது தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வின் போது இந்த 76,000 ரூபாவிற்கு உள்ள ஒரு புற்றுநோய் மருந்து 370 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்து முற்றிலும் தவறானது. அதாவது இது முதலில் புற்றுநோய்க்கான மருந்தே அல்ல எனவும் இருதய சத்திர சிகிச்சைகளின் போது பயன்படுத்தப்படும் ஒரு தடுப்பூசி என்பதும் கண்டறியப்பட்டது. மற்றும் இந்த 76,000 ரூபாய் மருந்தானது அரசாங்கத்திற்கு விற்கப்படுவதாகவும், இது ஒருபோதும் மக்களுக்கு 76,000 ரூபாவிற்கு விற்கப்படவில்லை எனவும் எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. எனவே இது தொடர்பான தகவல்களையும் நீங்கள் எமது முழுமையான தகவல்களை பார்க்கும் பட்சத்தில், எமது இணையதளத்திற்கு சென்று பார்க்கும் பட்சத்தில் அது தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு ஆதாரங்களுடன் அறியக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது தற்போது பேசும் பொருளாக மாறிய ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில், சில பத்திரிகைகள், சில இணையதளங்களிலும் இது செய்தியாக வெளிவந்தது. நிழல் பாராளுமன்றம். இந்த நிழல் பாராளுமன்றம் என்பது தொடர்பில் பெருமளவானவர்களுக்கு ஒரு தெளிவின்மையே காணப்படுகின்றது. நிழல் பாராளுமன்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு சாத்தியமாகும் என்ற அடிப்படையில் இது சென்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த நிழல் பாராளுமன்றம் அமைக்கப்பட உள்ளதாகவும், கூட்டு எதிர்கட்சிகளினுடன் சேர்ந்து இந்த பாராளுமன்றம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட அந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வில் இந்த நிழல் பாராளுமன்றம் என்ற ஒரு கட்டமைப்பு இல்லை என்பது எம்மால் கண்டறியப்பட்டது.
அதாவது இலங்கையின் அரசியல் அமைப்பை எடுத்து பார்த்தோமானாலும் அதிலும் அந்த பாராளுமன்ற சட்டவாக்க அதிகாரங்களிலும் இந்த நிழல் பாராளுமன்ற என்ற ஒரு கட்டமைப்பை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த வகையில் நாம் சர்வதேசத்தை சென்று பார்க்கும்போது அங்கும் இந்த நிழல் பாராளுமன்றம் என்ற ஒரு கட்டமைப்பு இருந்ததில்லை. இருப்பினும் நிழல் அமைச்சரவை என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அதாவது ஆங்கில பாராளுமன்ற முறைமையை கொண்டு நடத்தும் நாடுகளில் இந்த நிழல் அமைச்சரவை என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அதாவது பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த நிழல் அமைச்சரவை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது தொடர்பில் நாம் எதிர்காலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் பார்க்க முடியும். நிழல் பாராளுமன்றம் என்பதனை 225 உறுப்பினர்களையும் சார்ந்து அமைக்கப்படுவது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். எனவே இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையையும் நீங்கள் எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் ஃபேக்ட் கிரசண்டோ ஸ்ரீலங்கா என்ற எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாம் சர்வதேச பக்கத்திற்கு செல்லும் பட்சத்தில் சர்வதேசத்திலும் பெருமளவான போலியான செய்திகள், இவ்வாறான மக்களை திசை திருப்பக்கூடிய செய்திகள் பரப்பப்பட்டு தான் வருகின்றது என்று கூற வேண்டும். அந்த வகையில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில், அதாவது கலிஃபோர்னியா காட்டுதீயை சம்பந்தப்படுத்தி பல்வேறு போலியான செய்திகள் வந்த வண்ணமே இருந்தது. அது தொடர்பில் நாம் சென்ற வாரமும் உங்களுக்கு அறிக்கையிட்டிருந்தோம். இம்முறை கலிஃபோர்னியா காட்டுத்தீயின் போது தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட ஒரு விமானம் இவ்வாறு விபத்திற்குள்ளாகவில்லை எனவும், இது 2024ஆம் ஆண்டு, அதாவது சென்ற வருடம் ஜனவரி 15ஆம் தேதி சிலி நாட்டில் நடந்த ஒரு விமான விபத்துடன் தொடர்புடைய காணொளி என்பதும் எமது ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்டது. எனவே இது தொடர்பான தகவல்களும் நீங்கள் எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் இது தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வாரம் இவ்வாறு சில தகவல்கள் பரிமாறப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. என்னவெனில், போலியான தகவல்கள் உங்களை திசை திருப்பும் வகையில் அமையும் தகவல்களை நீங்கள் பகிர்வதற்கு முன்னர், அதாவது உங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் பகிர்வதற்கு முன்னர் சற்று சிந்தித்து அது தொடர்பான உண்மையை உங்களால் எவ்வளவு தூரம் கண்டறிய முடியும் என்பதனை முதலில் ஆராய்ந்து பாருங்கள். அவ்வாறு உங்களால் கண்டறிய முடியாத பட்சத்தில் அது தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். அது தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம் 077151469 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அது தொடர்பில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 077151469 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய கிளைம்ஸ் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அறிய தர முடியும். மேலும் இது தொடர்பான இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.